ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் மிட்ஸ். இது வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ் எல்லாம் கை சுப்புவாங்க இல்லைங்களா, அதுக்காக வந்து நம்ம இந்த கைக்கு போடுற க்ளவுஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து வில்லன் 2 கலர் எடுத்திருக்கேன். நீடில் வந்து 4mm நீடில். வில்லன் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீடில் வந்து பார்த்தீங்கன்னா 4mm நீடில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் சிசர். ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஸோ நாட் போட்டுட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா செயின் போடணும். ஸோ செயின் வந்து எத்தனை செயின் பார்த்தீங்கன்னா 4 செயின்ஸ் போட போகிறோம். 1 2 3 4. இப்போ இந்த 4 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குங்க இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டோங்களா, ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு சென்டரில் ஒரு ரவுண்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எகெயின் செயின் 3 1 2 3. இப்போ 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டு இந்த சென்டரில் வந்து நம்ம 9 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்டார்டிங் வந்து அந்த நீடிலுக்கு மேலே த்ரெட்டு போட்டு உள்ளே விட்டு வெளியே எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுக்கணும், அடுத்தது செகண்ட் 2 லூப்பிலிருந்து எடுக்கணும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுட்டோம். ஸோ இதே மாதிரி டோட்டலாக நம்ம 9 போடணும். இப்போ 1 போட்டு ரிமைனிங் 8 டபுள் க்ரோஷெட்ஸ் போட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 லாஸ்ட் டபுள் க்ரோஷெட் 9. ஸோ இப்போ டபுள் க்ரோஷெட் 9 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டிருந்தோம் இல்லைங்களா, மொத்தம் டோட்டலாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 10 டபுள் க்ரோஷெட் ஆயிரும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லைங்க, அந்த 3 செயினில் 3rd செயினில் வந்து நாம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் செயின் வந்து ஒரு செயின் போடணும். செயின் 1 போட்டதுக்கப்புறம் இந்த சேம் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா கேப்பு, இந்த கேப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷெட்னா, டபுள் க்ரோஷெட்னால் இப்படி சுற்றுவோம், ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டுக்கும் இப்படி சுற்றி உள்ளே விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா 2 லூப்பில் வெளியே எடுப்போம். இதில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட்னால் இந்த 3 லூப்லேயுமே வெளியே எடுத்துடணும். ஸோ இப்போ அடுத்தது இது எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். இப்போ அடுத்ததில் போட்டு காட்டினா ஹாஃப் டபுள் க்ரோஷெட்க்கு டபுள் க்ரோஷெட் மாதிரியே சுற்றி உள்ளே விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு இந்த 3லேயுமே சேர்த்து வெளியே எடுத்துடணும். இதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். ஒரு டைம் சுற்றணும், சுற்றிட்டு உள்ளே விட்டுட்டு எடுத்துட்டு இந்த 3லேயுமே வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே நாம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். இப்போ நான் இந்த லூப்பில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுட்டேன். இப்போ அடுத்த லூப்பில் பார்த்திங்கன்னா ஒரே லூப்பில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போடுறேன். 1 2. ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் 2 போடுறேன். இதே மாதிரி நான் ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். வீடியோ பாஸ் பண்ணி நீங்களும் போடுங்க. இப்போ நான் என்னுடைய லாஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுட்டேன்.
இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் போட்டுருப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த செயினோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அந்த சேம் ஸ்டிச்லேயே வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டு செயின் போட்டலுங்களா, அந்த செயினோட இதுலேயே வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டு. அடுத்தது இந்த ஒவ்வொரு லூப் தெரியுது இல்லைங்களா, இந்த ஒவ்வொரு லூப்லேயுமே வந்து நாம் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். ஸோ இப்போ எப்படின்னு போடுற பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டு, அடுத்தது செகண்ட் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். போன டைம் ஒவ்வொரு லூப்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டோம். இந்த டைமு ஒவ்வொரு லூப்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஸோ இதே மாதிரி நாம் வந்து 6 ரவுண்ட்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 ரவுண்ட் போட்டோம், இப்போ தேர்ட் ரவுண்ட் போட்டுட்ருக்கோம். தேர்ட் ரவுண்ட் போட்டுட்டு இந்த ரிமைனிங் 6மே வந்து நம்ம அதே மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின், அப்புறம் ஒவ்வொரு லூப்லேயுமே வந்து ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். ஸோ இதே மாதிரி டோட்டலாக இதுக்கப்புறம் 6 ரவுண்ட்ஸ் போடணும். ஸோ நானும் வீடியோ பாஸ் பண்ணி போடுறேன், நீங்களும் பாஸ் பண்ணி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய 6th ரவுண்டோட லாஸ்ட்டு இதில் இருக்கேன். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் அந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டது பார்த்தீங்கன்னா 6 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 6 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எகெயின் செயின் 1 போடணும். ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுலேயே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஸோ சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டாச்சு. ஸோ சிங்கிள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா 2 செயின் போடணும். 1 2 2 செயின் போட்டு இந்த லூப் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட் லூப்பு, இந்த லூப்பை ஸ்கிப் பண்ணணும். இந்த லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து வர இந்த லூப்பில் வந்து நாம் ஒரு ஸ்டிச் போடணும். அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷெட் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டாச்சு. சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு 2 செயின் போட்டு ஒரு லூப்பை ஸ்கிப் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு லூப்பை ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் இல்லைங்களா, சிங்கிள் க்ரோஷெட் வந்து 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போடணும். அதாவது செயின் 2 செயின் போட்டோம். இந்த ஃபஸ்ட்டு லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லூப்பில் சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போடணும். 1, அதுக்கு அடுத்ததுலேயும் 1 போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லூப்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு இப்போ செயின் 2 1 2 செயின் போட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த லூப்பை வந்து நாம் ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்த லூப்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் 2. இப்போ இந்த லூப்பை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வர லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்த வர லூப்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இது மாதிரி நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு அதுக்கப்புறம் 2 செயின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து வர 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இதுதான் பேட்டர்ன். ஸோ சுற்றி போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லாஸ்ட் ஒன்று இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு அந்த ஃபஸ்ட் செயின் போட்ட இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு செயின் போட்டு இது எல்லா லூப்லேயுமே வந்து நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷெட்டுக்கு சுற்றக்கூடாது. ஸோ ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டாக நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த செயின் போட்ட லூப்லேயே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லூப் இருக்குது. ஸோ இந்த லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ஸோ பார்த்து போடுங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒவ்வொரு லூப்லேயுமே வந்து நீங்கள் லூப்பை கணக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லூப்லேயும் வந்து
ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போடணும் நம்ம. ஸோ நான் என் வீடியோவை இங்கே பாஸ் பண்ணி போட்டுட்டு வரேன், நீங்களும் உங்களோடதை போடுங்க. ஸோ என்னுடைய லாஸ்ட் இதில் இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த செயின் ஃபஸ்ட் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் ரவுண்டு, இப்போ இந்த லாஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டு எல்லாத்துல லூப்லேயுமே வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ், சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் இல்லைங்களா, அது மேலே ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். அந்த ஒவ்வொரு லூப்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். நான் என் வீடியோவை இங்கே பாஸ் பண்ணி போடுறேன், நீங்களும் உங்களோட வீடியோ நீங்களும் போட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ லாஸ்ட் ரவுண்ட் அதே மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் செயின் போட்டுருப்போம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு இதை இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ டைட் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸை கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை இப்படி நீங்கள் அப்சைட் டவுன் திருப்பிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ளவுஸ் வந்து ரெடி. ஸோ இந்த இடத்துல இந்த இது கோர்க்கறதுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வேறு கலர் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஸ்லிப் நாட் போட்டுக்கிட்டு 50 செயின்ஸ் போடணுங்க. ரொம்ப சிம்பிள். செயின் வந்து 50 செயின் போடணும். 1 2 3 4 5. ஸோ இது மாதிரி நீங்களும் 50 செயின்ஸ் போடுங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட பேபிக்கான க்ளவுஸ் ரெடி. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.